ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இது பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டிக்கு நாம வெள்ளிக்கிழமை மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி காலையிலேயே கொடுத்திருந்த லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அதை தாண்டி நாம சொல்லியிருந்த விஷயங்கள்லாம் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ் நமக்கு 25,010 அங்க ஓப்பன் பண்றான். ஓப்பன் பண்ணி மேலவே வரல, அங்கிருந்து அப்படியே ஒரு டவுன் ட்ரெண்ட் தான். நாம இந்த லெவல்ஸ் இங்க ஷேர் பண்ணியிருந்தோம். இதை தாண்டி நமக்கு அன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா எடிட்டிங்ல சில விஷயங்கள் மிஸ் ஆயிடுச்சு. அது என்ன அப்படின்னா, நாம அதை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல போட்டுட்டோம் அன்னைக்கு. அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, இது அன்னைக்கு போட்டிருந்த வீடியோ. வீடியோ போட்டு பாத்தீங்க அப்படின்னா 1 டே ஆகுது அப்படின்ற மாதிரி காமிக்குது. அதே மாதிரி நாம போட்டிருந்த கமெண்ட் பாருங்க. கமெண்ட்டும் வீடியோ அப்டேட் பண்ண உடனே நம்ம கமெண்ட்டை போட்டு பின் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா, இஃப் மார்க்கெட் பிலோ 2550 ஆல்சோ ஹேவிங் பிரீமியம் சப்போர்ட் தென் எக்ஸ்பெக்டிங் டவுன் சைட் ஃபால். இதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். மேல போகணும் அப்படின்னா 25,150 அதுக்கு மேல இருந்து பிரீமியம் சப்போர்ட் கிடைச்சதுன்னா மட்டும்தான் அப்சைட் போக முடியும். இதுதான் நம்ம வியூவா இருந்தது. மார்க்கெட் நமக்கு ஓப்பன் பிரைஸ் அப்படின்றதே 25,10 தான் ஓப்பன் பண்றான். நாம சொல்லியிருக்கிறது 25,50. இதுக்கு கீழே இருந்தாவே டவுன் சைடு அப்படின்றது தான் நாம சொல்லியிருந்திருக்கோம். எக்ஸாக்டா நாம சொல்லியிருந்த அதே விஷயங்கள் தான் நடந்திருக்கு. ஓப்பன் பிரைஸ் ஓப்பன்ல இருந்து மேல ஹை வரவே முடியல. அங்க இருந்து டைரக்டா ஒரு ஃபால் கிடைச்சிருச்சு. இதை தாண்டி நமக்கு பாத்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமை என்ன நடந்தது, வெள்ளிக்கிழமை என்ன நடந்திருக்கு அப்படின்றத கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. வியாழக்கிழமை என்ன பண்ணியிருந்தான் அப்படின்னா, புதன்கிழமையோட ஹையை விட அதிகமா ஓபன் பண்ணியிருந்தான். ஹைல இருந்து ஒரு 10 பாயிண்ட்ல ஓபன் பண்ணியிருந்தான். ஓபன் பண்ணவன் டைரக்டா அங்கிருந்து ஃபால் ஆயிட்டான். வெள்ளிக்கிழமை என்ன பண்ணியிருக்கான், வியாழக்கிழமையோட லோல இருந்து ஒரு 10 பாயிண்ட் கீழே ஓபன் பண்ணியிருக்கான். ஓபன் பண்ணி அங்கேயும் தொடர்ந்து கீழே போயிட்டான். இப்போ முதல் நாள் நடந்ததுக்கும் ரெண்டாவது நாள் நடந்ததுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? முதல் நாள் ஹைக்கு மேல ஓபன் பண்ணி உள்ள வந்திருக்கான். ஆனா ரெண்டாவது நாள் லோக்கு கீழே ஓபன் பண்ணி கீழவே போயிருக்கான். முதல் நாள் நடந்த மாதிரியே ரெண்டாவது நாள் நடந்திருக்கணும் அப்படின்னா லோக்கு கீழே ஓபன் பண்ணி திரும்ப ப்ரீவியஸ் டே ரேஞ்சுக்குள்ளரவே வந்திருக்கணும். இந்த விஷயம் நடக்கல அப்படின்னா ஏன் நடக்கல, என்ன நடந்திருந்தா இந்த விஷயத்த நம்ம எப்படி கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிரீமியத்துல கரெக்டான ஸ்ட்ரைக்கர் சூஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ ப்ரீவியஸ் டேவோட லோ ஸ்ட்ரைக்க நீங்க ஓப்பனிங் ஸ்ட்ரைக்கா நமக்கு கிடைச்சிருந்திருக்கும், இல்ல அதுக்கும் கீழே இருக்க ஸ்ட்ரைக் கிடைச்சிருந்திருக்கும். அப்போ அந்த ஸ்ட்ரைக் என்ன பண்ணுது, அந்த ஸ்ட்ரைக்ல காலும் புட்டும் எப்படி ட்ரேட் ஆகுறான், இந்த விஷயத்த நீங்க வாட்ச் பண்ணீங்க அப்படின்னாவே அட்லீஸ்ட் உங்களால இந்த ஓப்பனிங்ல இந்த இடத்துலயே என்ட்ரி எடுக்க முடியல அப்படின்னாலுமே இந்த ஏரியால உங்களால என்ட்ரி எடுக்க முடியும். இந்த ஏரியால என்ட்ரி எடுத்தீங்கனாலும் உங்களால கேரண்டி ப்ராஃபிட் அப்படின்றத பண்ணிட்டு இருக்க முடியும். ஸோ ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்றத மட்டும் வாட்ச் பண்ணுங்க. ஸ்பாட்டை மட்டுமே நம்பி ட்ரேட் பண்ணாதீங்க. இங்கே மார்க்கெட்ல வெளிப்படையா இருக்கிற டேட்டாஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், ஆக்டிவ் கான்ட்ராக்ட், இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி இதெல்லாம் இருக்கு, எல்லாருக்கும் தெரியிற வகையில இருக்கு அப்படின்னா இதை மட்டுமே வச்சு எல்லாராலையும் ப்ராஃபிட் பண்ண முடியாது. அதெல்லாம் ப்ராஃபிட் பண்றதுக்கு போதுமான டேட்டாவா இருந்தது அப்படின்னா இங்கே மார்க்கெட்ல 95% பீப்புள் வின்னிங் தான் பண்ணணும். அட்லீஸ்ட் 50% பீப்புளாவது வின் பண்ணணும். இங்க ரெண்டுமே நடக்கிறது இல்லை அப்படின்னா அங்க வெளிப்படையா இருக்கிற டேட்டாவை வச்சு ஒரு யூஸும் இல்லை அப்படின்றதுதான் உண்மை. ஸோ ப்ரீமியத்தை முதல்ல முழுசா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ரீமியம் எப்படி ரன் ஆகுது, இந்த ஆப்ஷன் செயின் அப்படின்றது ஒரு அல்காரிதம். இங்க ஒரு செல்லர் கிரியேட் பண்ற பொசிஷனை வச்சு மட்டுமே மார்க்கெட் மூவ் ஆகுறது கிடையாது. அந்த செல்லர் ஏன் அங்க பொசிஷனை கிரியேட் பண்றான் அப்படின்றத நீங்க யோசிச்சீங்கன்னா மட்டும்தான் அடுத்து என்ன நடக்க போகுது. ஒரு செல்லர் அந்த இடத்துல பொசிஷனை கிரியேட் பண்ணியிருக்கான்னா அடுத்து என்ன நடந்தா அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணுவான் அப்படின்ற லாஜிக்கை உங்களால புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு நமக்கு லாப நஷ்டம் எதுல கிடைக்குதோ அந்த ஆப்ஷன்ஸோட ஸ்ட்ரைக் நீங்க பை செல் பண்ணிருக்க அந்த ஆப்ஷன்ஸ்ல தான் உங்களுக்கு லாபம் நஷ்டம் கிடைக்கும். அதே விஷயம் தான் செல்லருக்கும் நடக்க போகுது. ஸோ அந்த ஆப்ஷன் ஸ்ட்ரைக்ல இருக்க பிரீமியத்துல என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்த வாட்ச் பண்ணுங்க.
ஓகே. இப்போ நாம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான அதாவது திங்கட்கிழமைக்கு உண்டான லெவல்ஸை நாம இப்போ எடுத்துட்டு வருவோம். லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. ஓகே. திங்கட்கிழமைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 25,007, 24,930, 24,772, 24,692. இதுதான் நாம திங்கட்கிழமை மார்க்கெட்டுக்கு உண்டான லெவல்ஸா எடுத்திருக்கோம். நமக்கு பாத்தீங்க அப்படின்னா ரேஞ்ச் அப்படின்றது சுருங்கிக்கிட்டே இருக்கு. காரணம் பிரைஸ் அப்படின்றதே இல்லை. ஏடிஎம்ல பிரைஸே இல்லை. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம், நீங்க வெள்ளிக்கிழமை பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 வாரத்துக்கு அப்புறம் லைவ் மார்க்கெட்ல ஒரு நல்ல பிரீமியம் அப்ரிசியேஷன் அப்படின்ற மோடுக்கு போனதே வெள்ளிக்கிழமை தான். கிட்டத்தட்ட 3 வாரத்துக்கு அப்புறமா. அதாவது க்ளோசிங் பிரைஸ்ல நமக்கு 125 பாயிண்ட் தான், இல்ல 123 பாயிண்ட் தான் இருந்திருந்தான். இந்த பிரீமியம் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓபன் பிரைஸ்ல இருந்தே உங்களுக்கு அப்ரிசியேஷன் மோட் போச்சு. கிட்டத்தட்ட 135 பாயிண்ட் வரை ஏடிஎம் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. இந்த ஏடிஎம் பிரைஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகும், இதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக் என்ன அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது ஏடிஎம் பிரைஸ் நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, கால் புட் சேம் ஸ்ட்ரைக்ல காலுக்கும் புட்டுக்கும் எல்டிபில டிஃபரண்ட் கம்மியா இருக்கிறது தான் ஏடிஎம் ஸ்ட்ரைக். அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல காலோட எல்டிபி புட்டோட எல்டிபி இது ரெண்டோட ஆவரேஜ் பிரைஸ் தான் உங்களுக்கு ஏடிஎம்மோட பிரைஸ். இந்த பிரைஸ் அப்ரிசியேஷன் ஆகணும் அப்படின்னா அங்க என்ன நடக்கணும் அப்படின்னா, மார்க்கெட்ல என்ன நடக்கணும், காலுக்கு ஹை வருது அப்படின்னா அந்த நேரத்துல புட்டுக்கு லோ வரணும். இல்ல புட்டுக்கு ஹை வருதுன்னா அந்த நேரத்துல காலுக்கு லோ வரணும். ஆனா இந்த விஷயம் நடக்காம காலுக்கு ஹை வர நேரத்துல புட்டுக்கு லோ வரல அப்படின்னா அந்த இடத்துல ஏடிஎம்மோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஒருத்தவனுக்கு ஹை வருதுன்னா இன்னொருத்தவனுக்கு லோ அப்படின்றது பிரேக் ஆகணும். இந்த விஷயம் நடந்தது அப்படின்னா தான் அங்க ஏடிஎம் பிரைஸ் ஸ்டாண்டர்டா ஒரு சின்ன டிகேல இருந்துகிட்டே இருக்கும். மெதுவா டிகே நோக்கி டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த விஷயம் எப்ப நடக்கலையோ அங்க ஏடிஎம் பிரைஸ்ல அப்ரிசியேஷன் அப்படின்ற விஷயம் போயிடும். அப்ரிசியேஷன் நடந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு மொமெண்டம் அப்படின்றது கிரியேட் ஆகும். இது அன்னைக்கு எந்த ஸ்ட்ரைக்ல நடந்திருக்கு, எப்போ நடந்திருக்கு, இந்த விஷயத்தெல்லாம் செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஒரு மூவ்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான ஹிண்ட் எல்லாம் நமக்கு கிடைக்குது அப்படின்ற விஷயத்த உங்களால தெளிவா எடுத்துக்க முடியும். ஓகே. இப்போ இதை தாண்டி பிரீமியம் என்ன சொல்லுது அப்படின்னா, பிரீமியத்தை பொறுத்தவரையும் மார்க்கெட் மேல போகணும் அப்படின்னா 24,950 இங்க இருக்கு, 950 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல நின்று பிரீமியம் சப்போர்ட் கிடைச்சது அப்படின்னா தான் அப்சைட் போக வாய்ப்பு. அப்படி இல்லைன்னா இந்த ஸ்ட்ரைக் ஒரு நல்ல ரெசிஸ்டண்டா செயல்படுறதுக்கு வாய்ப்பு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கடைசி ஒரு 5-6 நாள் இருந்த லோவை விட கம்மியா தான் க்ளோசிங் பிரைஸ் அப்படின்றதே கிடைச்சிருக்கு. ஸோ திங்கட்கிழமை ஓப்பனிங் அப்படின்றது முக்கியம். ஓப்பனிங் சப்போஸ் இந்த 950க்கு மேல ஓப்பன் பண்றான், அப்படி ஓப்பன் பண்ணி ஓப்பன் ஈக்குவல் டு லோ, அதாவது வெள்ளிக்கிழமை நமக்கு ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓப்பன் ஈக்குவல் டு லோ அப்படின்ற விஷயத்தை கொடுத்தாதான் மார்க்கெட்ல அப் ட்ரெண்ட் போக வாய்ப்பாவே மாறும். இல்ல அப்படின்னா ஒரு டவுன் ட்ரெண்டோ இல்ல சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டோ இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் இங்க தெரியுது பிரீமியத்தை பொறுத்தவரையும். இந்த ஓப்பன் ஹை ஓப்பன் லோ இதெல்லாம் ஏன் அமையுது அப்படின்றதும் பிரீமியம் கண்டிப்பா உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும். டவுன் சைட் ஒரு நல்ல மூவ்மெண்ட் போகணும் அப்படின்னா நமக்கு வெள்ளிக்கிழமையோட லோ, அந்த லோ அப்படின்றது 24,850 ஸ்ட்ரைக் தான் வந்திருக்கு போல நமக்கு. ஆமா, பிரீமியத்துல 24,850 அந்த ஸ்ட்ரைக் தான். நமக்கு க்ளோசிங் பிரைஸ்ல பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைக்கு கீழே தான் இருக்கு. மார்க்கெட் இந்த 850க்கு கீழே நிக்கிறதே அப்படின்னா இன்னமும் டவுன் சைட் போறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றது தான் அங்க தெரியுது. இந்த வெள்ளிக்கிழமை மட்டும்தான் ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பிரைஸ்ல இருந்து
இருந்த ஏடிஎம் பிரைஸ்ல இருந்து வெறும் 2 பாயிண்ட் தான் க்ளோசிங் பிரைஸ்ல நமக்கு டிகே அப்படின்றதே நடந்திருக்கு. இந்த டிகே அப்ரிசியேஷனுக்குள்ள போகணும், மொமெண்டம் வரணும் அப்படின்னா, இல்ல இந்த விஷயம் நடக்கல, ஓப்பனிங்கும் நமக்கு நாம சொல்லியிருக்க இந்த 24,950 அதுக்கும் 24,850 இதுக்கும் நடுவுல ஓப்பனிங் கிடைச்சு மார்க்கெட் சைட்வேஸ்க்குள்ள போற மாதிரி பிரீமியம் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த 100 பாயிண்ட்டுக்குள்ளவே மார்க்கெட்டை நிறுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றது அதிகமாவே இருக்கு. என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். இது இப்படி ரெண்டு ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ்க்கு கீழவே ட்ரேட், அதாவது ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கும் லோவுக்கும் நடுவுலே ட்ரேட் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ஆப்ஷன்ஸ்ல டிகே அப்படின்றது அதிகமா நடக்கும். அந்த டிகே நடக்கிற இடத்துல பையருக்கு வேலையே கிடையாது. பையர் எப்பவுமே ஒரு பிரேக் அவுட்ல போறது தான் அவங்களுக்கு சாதுரியமான இடம். அந்த இடத்த கண்டுபிடிக்கணும். அந்த இடத்த நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பிரீமியம் எப்ப டிகே அப்படின்றது ஸ்டாப் ஆகும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். என்ன நடந்தா டிகே அப்படின்றது ஸ்டாப் ஆகும். நீங்க அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அப்படின்றது ரொம்ப சின்ன பாயிண்ட்லயே கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. அந்த மாதிரியான இடங்களை சூஸ் பண்ணி அந்த இடத்துல மட்டும் ஒரு பொசிஷனை கிரியேட் பண்ணுங்க ஒரு பையரா. மற்றபடி ப்ரீவியஸ் டே ரேஞ்சுக்குள்ள இருக்கும்போது ட்ரேடிங் அப்படின்றத அவாய்ட் பண்ணுங்க. சப்போஸ் ப்ரீவியஸ் டே லோ பக்கத்துல வந்து உங்களுக்கு அந்த இடத்துல வேற ஏதோ ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சு அந்த இடத்துல பையிங் எதிர்பார்க்கலாம். இல்ல அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோட ஹை பக்கத்துல வந்து அந்த இடத்துல உங்களுக்கு உண்டான கன்ஃபர்மேஷன் நீங்க இதுவரையும் ஃபாலோ பண்றதுல ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு செல் என்ட்ரியை ட்ரை பண்ணலாம். மற்றபடி இந்த ரெண்டு விஷயமும் நடக்காம அதுக்கு நடுவுலயே இருக்கு அப்படின்ற பட்சத்துல மார்க்கெட்ல ஒரு பையரா எந்த ட்ரேடும் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா நமக்கு ப்ரீவியஸ் டே வெள்ளிக்கிழமையோட ஹை டு லோ அப்படின்ற ரேஞ்சே பாத்தீங்கன்னா 200 பாயிண்ட் இருக்கு. இந்த 200 பாயிண்ட்டை விட்டு வெளியே வந்தது அப்படின்னா தான் பிரீமியம் அப்படின்றது மூவ்மெண்ட் வேகமா கிடைக்கும். ஒரு பையருக்கு என்ன வேணும்? பையர் நினைக்கிறது உடனே நடக்கணும். பையர் மேலதான் போகும்னு ஒரு ட்ரேட் எடுத்து அது உடனே நடக்காம ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் நடந்தது அப்படின்னா அந்த 3 மணி நேரத்துல டிகேல அவங்களுக்கு லாஸ் தான் வந்துட்டு இருக்கும். இந்த லாஸை ஹோல்ட் பண்ணலாமா இல்ல எக்ஸிட் பண்ணலாமா, ஆவரேஜ் பண்ணலாமா, இந்த மாதிரியான திங்கிங்ல அவங்க அவங்களோட சைக்காலஜி அஃபெக்ட் ஆயிடும். ஸோ அவங்க பையர் அப்படின்றவங்க நினைக்கிறது உடனே நடக்கணும் அப்படின்னா எந்த இடத்துல நடக்கும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ப்ரீவியஸ் டே ரேஞ்ச் அதிகமா இருக்கு. இன்னைய திங்கட்கிழமையும் அந்த ரேஞ்சுக்கு நடுவுலயே ஓபன் பண்ணிட்டான் அப்படின்னா ப்ரீவியஸ் டே ரேஞ்சுக்குள்ளவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு. அப்படி இருந்தது அப்படின்னா டிகே அதிகமாகும். இதன் மைண்ட்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன். நாம திரும்ப சொல்லிக்கிறோம், இந்த லெவல்ஸ் எதுவுமே பை செல் பண்ற ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஒரு பிரீமியம் தான் எந்த இடத்துல ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லயும் ட்ரேட் ஆகிற ஹை லோ எல்டிபி இந்த விஷயங்கள் தான் நமக்கு தீர்மானிக்கும் எப்போ பை பண்ணணும் எப்போ செல் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த. ஸோ இந்த லெவல்ஸை ரெஃபரன்ஸ் பாயிண்டா மட்டுமே எடுத்துக்கோங்க. இதை மட்டுமே முழுசா நம்பி ட்ரேட் எடுக்க வேண்டாம். ஓகே, வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த பிரீமியம் சம்பந்தமா ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நமக்கு இந்த வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, இல்ல கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. நாம முடிஞ்ச வரை சீக்கிரமா ரிப்ளை பண்ணுவோம். ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.